புறநானூற்றை பாடியவர்களுடைய பட்டியலை பார்த்தால் அதில் அரசர்கள், பெண்கள், வேளாளர், வணிகர், மருத்துவர், துறவிகள், பொற்கொல்லர், அந்தணர், வேடர், மறவர், ஆசிரியர், மற்ற தொழில் புரிந்தவர்கள் ஆகிய அனைவரும் பாடியிருக்கிறார்கள் புறநானூற்று பாடல்களை. சங்க இலக்கிய பாடல்களையும் இவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்படி சமுதாயத்தில் பல துறைகளிலும் பல நிலைகளிலும் இருந்தவர்கள் அனைவரும் பாடியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எதை பற்றி பாடுகிறார்களோ அதை பற்றி அறிவு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தமிழை பற்றி அறிவு இருக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாடல்கள் எல்லாம் நாடோடி பாடல்கள் அல்ல. இந்த பாடல்கள் எல்லாம் தொல்காப்பியர் யாப்பிலக்கணப்படி பாடப்பட்ட பாடல்கள். ஆகவே தமிழ் தெரிந்திருக்க வேண்டும், இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும், யாப்பிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த பாடல்களை இயற்றியவர்கள் பலரும் நன்றாக கல்வி கற்ற அறிஞர்கள் தான். ஆக கல்வி அறிவு பரவலாக இருந்தது. பெண்களும் பாடியிருக்கிறார்கள். புறநானூற்றிலே பாடிய பெண்பாற் புலவர்களின் எண்ணிக்கை 15. சங்க இலக்கியத்திலே பாடிய பெண்பாற் புலவர்களின் எண்ணிக்கை 30. அந்த 30 பெண்பாற் புலவர்கள் சங்க இலக்கியத்திலே 154 பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள். நண்பர்களே, உலகத்திலே எந்த நாட்டிலும் எந்த இலக்கியத்திலும் எந்த மொழியிலும் எந்த காலகட்டத்திலும் 30 பெண்கள் 150க்கு மேலான பாடல்களை இயற்றினார்கள் என்பது வரலாறே கிடையாது. இது தமிழுக்கும் தமிழச்சிக்கும் உள்ள தனிப்பெரும் பெருமை. அனைவரும் கல்வி கற்க வாய்ப்பு இருந்தது. அதனாலதான் கல்வி கற்றிருக்க முடியும். பிற்காலத்திலே சிலருக்கு கல்வி வேண்டாம் என்று கல்வி மறுக்கப்பட்டது. பெண்களுக்கு கல்வி எதற்கு, அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற சிந்தனை எழுந்தது. அது பிற்காலத்து சிந்தனை. ஈகை என்பது ஒரு மிகப்பெரிய நற்பண்பாக கருதப்பட்டது. ஈகை என்பது பொருள் வசதி உள்ளவன் பொருள் இல்லாதவனுக்கு கொடுப்பது. அவன் வந்து கேட்கிறான், ஐயா எனக்கு பசிக்கிறது என்றால் அவருக்கு சோறு போடுவது. இல்லை எனக்கு பொருள் வேண்டும், ஏதோ தேவை இருக்கிறது, அதுக்கு பொருள் கொடுங்கணும் என்றால் வந்து கேட்டவனுக்கு பொருள் கொடுப்பது. இல்லாதவனுக்கு கொடுப்பதுதான் ஈகை. வரியார்கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை தீரது உடைத்து என்பார் வள்ளுவர். அதே போல எதையும் எதிர்பார்க்காமல், இல்லை என்று சொல்லாமல் வந்தவர்களுக்கு பொருள் உதவியோ அவர் எந்த உதவியோ அதை செய்வது. இதைத்தான் ஒரு புலவர் மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரனார் என்பவர் ஒரு பாடல்களை குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தையே ஆள வேண்டும், தான் ஒருவனே ஆள வேண்டும் என்ற விருப்பமுடைய ஒரு பெரிய வேந்தனாக இருந்தாலும், அல்லது அல்லம் பகலும் ஓடி ஆடி திரிகின்ற வேடனாக இருந்தாலும், அது வேந்தனாக இருந்தாலும் வேடனாக இருந்தாலும் அவர்கள் உண்ணக்கூடியது ஒரு அளவுதான். உண்பது நாழி, உடுப்பது 2. அது உடுத்துக் கொள்ளக்கூடியது 2 துணிதான். மேல ஒன்று கீழே ஒன்று. வேண்டுமானால் இந்த காலத்துல நாம் மேல 2 கீழே 2 அணிந்து கொள்ளலாம். ஆக ஒரு அளவுதான். உண்ணுவது ஒரு அளவுதான், உடுத்துவது ஒரு அளவுதான். ஆகவே செல்வம் இருந்தால் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போமெனினே தப்புன பலவே என்பார் பலவர். அது செல்வத்தினுடைய பயன் என்னவென்றால் பிறருக்கு கொடுத்து உதவுவதுதான். தானே அனுபவிக்கலாம் என்று ஒருவன் நினைத்தால் அவன் செல்வத்தை பெற்ற பயனை இழந்து விடுவான். இது வள்ளுவர் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை பொருட்டு என்பார். அதாவது பாடுபட்டு தேடி வைத்த செல்வம் அனைத்தும் பிறரோடு பகிர்ந்து அதற்காக தானே ஒழிய தானே அனுபவிப்பதற்காக அல்ல என்பது வள்ளுவருடைய கருத்து. அதே கருத்தைத்தான் மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரனாரும் கூறுகிறார். கொடை, ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. ஈகை என்பது இல்லாதவனுக்கு கொடுப்பது. கொடை என்பது அறிவிலும் ஆற்றலிலும் கல்வியிலும் திறமையிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கிய மற்றவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் பரிசாக கொடுப்பது கொடை. இந்த கொடையிலே சிறந்த மன்னர்கள் இருந்தார்கள். குறிப்பாக கொடையிலே சிறந்த கடையெழு வள்ளல்கள் இருந்தார்கள். இவர்களை பற்றி புறநானூற்றிலே பல பாடல்கள் உள்ளன. இந்த கடையெழு வள்ளல்களை பற்றி பார்ப்போம். 7 வள்ளல்கள். அதில் முதலாவதாக கூறப்பட வேண்டியவன் பாரி. பாரி என்பவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான். அவன் காட்டிலே தேரிலே சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கு ஒரு முல்லைக்கொடி தரையிலே படர்ந்து கொண்டிருந்தது. அந்த முல்லைக்கொடியை கண்டவுடன் அவனுக்கு, இந்த முல்லைக்கொடி இப்படி தரையில இருந்தால் அதன் மேல் தேர்கள் போகலாம், அல்லது மற்ற விலங்குகள் அதை உண்ணலாம், ஆகவே இதற்கு பாதுகாப்பில்லையே என்று அந்த முல்லைக்கொம்புக்கு ஒரு குழு கொம்பு இருந்தால் அது படரும். ஆனால் அந்த குழு கொம்பாக தன்னுடைய தேரையே கொடுத்து விட்டு சென்றான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பார் வள்ளலார். இங்கு இந்த புலவன் வாடாத பயிரை கண்டு கூட வாடினான்.
முல்லைக்கொடி நன்றாகத்தான் இருந்தது, இருந்தாலும் அதற்கு துணையாக ஒரு கொழுக்கம்பு வேண்டுமே என்று தேரை கொடுத்து விட்டு தன் அரண்மனைக்கு சென்றான். அது மட்டுமல்ல, இந்த பாரி இடத்திலே 300 ஊர்கள் இருந்தன. அந்த 300 ஊர்களையும் இரவலருக்கு அளித்தான். அப்படிப்பட்ட பெருங்கொடை வள்ளல் அவன். மற்றொருவன் மலையமான் திருமுடிக்காரி என்பவன். இவன் பல யானைகளை கொடையாக அளித்தான். அவன் எத்தனை யானைகளை கொடையாக அளித்தான் என்று புலவர் பாடுகின்ற பொழுது சொல்கிறார். மலையமான் திருமுடிக்காரியினுடைய அவன் ஒரு மலை இருக்கிறது அவனுடைய ஊரில். அந்த மலையிலே மழை பெய்கின்ற பொழுது எத்தனை மழை துளிகள் விழுகின்றனவோ அத்தனை யானைகளை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுத்தான் என்கிறார். ஓரி என்பவன் எண்ணற்ற யானைகளை கொடுத்தான். அவன் மேகத்திலிருந்து மழை பொழிகிறதை அந்த மழையை போல யானைகளை பரிசாக கொடுத்தான். ஆய் என்ற வள்ளல் ஒருவன், அவன் பேர் ஆய் அண்டிரன், அவனும் பல யானைகளையும் தேர்களையும் பரிசாக கொடுத்தான். இந்த ஆய் அண்டிரனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இம்மை செய்தது மறுமைக்காமனும் அறவிலை வாணிகன் ஆயலன் என்கிறார் புலவர். அதாவது இந்த பிறவியிலே கொடை கொடுத்தால், ஈகை செய்தால் மரணத்துக்கு பிறகு சொர்க்கலோகம் போகலாம், அல்லது மரணத்துக்கு பிறகு நல்வாழ்வு வாழ, அல்லது அடுத்த பிறவியிலே நல்வாழ்வு வாழலாம் என்பதற்காக அவன் கொடுக்கவில்லை. அவன் கொடுத்ததெல்லாம் வறுமை நோக்கியதை ஒழிய மறுமையின் நல்வாழ்வுக்காக அல்ல. அந்த அறம் செய்வதை, கொடை கொடுப்பதை அவன் ஒரு வியாபாரமாக கருதவில்லை. அவன் அறத்தை வாணிகம் செய்யவில்லை என்கிறார். நள்ளி என்று ஒரு கொடை வள்ளல். அவன் பலருக்கும் பலவிதமான பரிசுகளை அளித்தான். அவனிடத்திலே பரிசு பெற்றவர்கள் ஒரு பாணர் கூட்டம். பாணர்கள் என்பவர்கள் பாடுகின்றவர்கள், பண்ணோடு பாடக்கூடியவர்கள் பாணர்கள். அந்த பாணருடைய குழு தலைவன் வந்து சொல்லுகிறார் நள்ளி என்பவரிடத்திலே, ஐயா, நீங்கள் நிறைய பரிசு கொடுத்து விட்டீர்கள், அதனால எங்கள் குழுவில் இருக்கிறவர்கள் எல்லாம் தவறாக பாடுகிறார்கள். காலையிலே பாடக்கூடிய மருதப்பண் என்பது ஒரு வகையான ராகம். அந்த மருதப்பண்ணிலே பாட வேண்டிய பாடல்கள் காலையிலே பாடப்பட வேண்டியவை, அவற்றை மாலையிலே பாடுகிறார்கள். மாலையிலே செவ்வழிப்பண் என்ற பண்ணோடு பாட வேண்டும், அந்த பாடல்களை காலையிலே பாடுகிறார்கள். நீங்கள்லாம் பரிசு கொடுத்து எங்கள் பாடல்களை கெடுத்து விட்டீர்கள் என்கிறார் அந்த நள்ளி என்பவனை பற்றி.